ஹாய் ஹலோ யூவர்ஸ். இன்றைக்கி நாம் நம்மளோட மீடியா மவுண்டன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நாம் நம்மளோட மீடியா மவுண்டன் சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே சேர்த்து பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோவோட சாம்பிளை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஆடு ப்ளே பண்ணுறப்ப லாஸ்ட்டாக அதோட டைட்டில் இப்படி ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் டைட்டில் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேரக்டர் அனிமேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காம்போசிஷனில் போய்ட்டு நியூ காம்போசிஷன் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வரும். நான் நேம் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். 1920 1080 பிக்சல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹெச்டி 25 ஃப்ரேம்ஸ் per செகண்ட். தென் டியூரேஷன் நான் ஒரு 5 செகண்ட் கொடுத்துக்கிறேன். இட்ஸ் எனஃப் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ பேக்ரவுண்ட் கலர் black. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நான் சாலிட் கொடுத்துக்கிறேன். இது பேக்ரவுண்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிஜின்னு கொடுத்துக்கிறேன். தென் கலர் சேம் ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் நியூவில் போய்ட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட் லேயர் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் அனிமேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ ஸோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் ஃபாண்ட்டோட இதெல்லாம் மாற்றிக்கலாம். தென் அதோட பிக்சல் எவ்வளோ பிக்சல் உங்களுக்கு வேணும் ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. தென் மீடியா மவுண்டன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரோமார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். இதில் இந்த அனிமேட் அப்படின்ட்டு இருக்கிறதுல பொசிஷன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அனிமேட்டர் 1 அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த நீங்கள் இந்த ரேஞ்ச் செலக்டர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதில் அட்வான்ஸ்ட் அப்படின்றதில் போயிட்டு ஃபஸ்ட் இந்த ஷேப் அப்படின்றதில் ரேம்ப் அப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த பொசிஷன் அப்படின்றதில் நான் ஒய்க்கு ஒரு 175 கொடுத்துட்றேன். ஓகே. தென் இப்போ தான் நம்ம அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆஃப்செட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் வச்சு நம்ம அனிமேட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு -100 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த ஆஃப்செட் அப்படின்ற பக்கத்தில் ஒரு டைமர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 15 ஃப்ரேம்ஸ் கொண்டு போயிட்டு 100 கொண்டு போயிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அனிமேஷன் கிடச்சிச்சு, இந்த மாதிரி அனிமேஷன். ஓகே. தென் ஒரு 1 செகண்ட் 10 ஃப்ரேமில் வச்சுட்டு அகைன் இந்த மேலேருந்து கீழே வரணும் நமக்கு ஸோ அகைன் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அனிமேட்டில் போயிட்டு ஒரு பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அனிமேஷன் 2 உங்களுக்கு கிடச்சிருக்கும். அனிமேட்டில் போயிட்டு பொசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேட்டர் 2 அப்படின்றதில் போயிட்டு சேம் அதே இடத்துக்கு போயிட்டு அட்வான்ஸில்
ஷேப் அப்படின்றதில் ரேம்ப் டவுன் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ரேம்ப் அப் கொடுத்தோம், இப்போ ரேம்ப் டவுன் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஓகே, கொடுத்துட்டு சேமிங் வந்து ஒரு 175 கொடுத்துக்குங்க. 175. ஓகே, தென் ஆஃப் செட்டில் போயிட்டு -100 வச்சுட்டு கிளிக் பண்ணிடுங்க டைமரை. தென் ஒரு 2 செகண்ட், அதாவது 48 ஃப்ரேம்ஸில் போயிட்டு 50 ஃப்ரேம்ஸில் போயிட்டு வந்து 100 மாற்றிக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அனிமேஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வரும். இதுக்கு நேம் என்னென்னா கொடுத்துக்குங்க. டெக்ஸ்ட் _001 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹிட் ஓகே. தென் இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க. Ctrl D கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிறத அதுக்கு முன்னாடி இதை டெலிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே இந்த டெக்ஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் 001 இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா காம்போசிஷன் செட்டிங் எப்படின்னு வரும். அதில் போயிட்டு நான் ஹைட்டை வந்து ஒரு 175 கொடுத்துக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட்டு இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஹைட் ஆகாது. உங்களுக்கு டெக்ஸ்ட் ஹைட் ஆகாமல் கீழே இருந்து அப்படியே ஃபுல்லாக வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து அந்த ஹைட்டை சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த மிட் ஆஃப்லேருந்து வர மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ இப்போ வந்து Ctrl D கொடுத்துக்கலாம். D கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிறதுல 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது 3D ஆயிரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த கீழே டாகுலன்னு சுவிட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, மோட்ஸ். ஃபஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடச்சிரும். தென் இப்போ இதில் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன்லாம் கிடைக்கும் அந்த ஆப்ஷனு. அதில் எக்ஸ்ன்றதில் போயிட்டு ஒரு 180 கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ மார்க் கிடைக்கும். அதில் வையில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் 001 பார்த்தீங்களா, அந்த காப்பி, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கிங் டூல் எடுத்துக்கோங்க. ஷேப் டூலு எடுத்துகிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வந்து அந்த டெக்ஸ்ட் வேணுன்றதை இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ இதில் மாஸ்க் ஃபெதர் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ 0 இருக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுது. ஸோ எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது ஓகே. ஓகே, இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ரேம் வியூ, இதுதான் ரேம் வியூ பட்டன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேம் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஃபைனலாக என்ன ரிப்போர்ட் வருமோ, என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதோட இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அனிமேட் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா காம்போசிஷனில் போய்ட்டு ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்தீங்கன்னா இது 2 ஆப்ஷன் வரும். பெஸ்ட் செட்டிங்கில் போய்ட்டு குவாலிட்டி வந்து பெஸ்ட் வச்சுக்கோங்க. தென் ரெசல்யூஷன் ஃபுல், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து யூஸ் காம்போசிஷன் ஃப்ரேம், நம்ம காம்போசிஷன் கிரியேட் பண்ணுறப்ப 25 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் கொடுத்தோம். உங்களுக்கு வந்து 30 வேணும்னா கூட இங்கே வந்து இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 25 என்எஃப். ஓகே,
தென் அவுட்புட்டில் போயிட்டு என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எஃப்எல்வி தான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. ஸோ எஃப்எல்வி கொடுத்துக்கிறேன். ஆடியோ அவுட்புட் நீங்கள் வந்து மோனோ ஸ்டீரியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ தான் ஓகே. தென் அவுட்புட் எங்கே சேவ் பண்ணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆயிரும். இது சின்ன ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடுச்சு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டரிங் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு. சூப்பர், ரெண்டரிங் முடிஞ்சிச்சு. இது சரி, அது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு தெரில. ஸோ இந்த ட்விட்டரில் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.